கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து யோ வீரபாண்டி, உன் பையன் என்ன பண்றான் பாத்தியா? பைனாக்குலர் வழியா என் பொண்ண பாக்குறாயா? அவன் கிட்ட இருக்குதான் அவன் பாக்குறான். உன் பொண்ணா உள்ள போய் செய்ய சொல்ல. அப்ப வெளியில செஞ்சா பாப்பானா? உனக்கு பொண்டாட்டி எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல, புள்ளையும் எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல. வாடி உள்ள, உடம்ப குறைக்க எக்ஸசைஸ் பண்றாளாம். சி கருமண்டா. டேய் எல்லாம் உன்னாதான்டா. அந்த பைனாக்குலர் கொடுத்துட்டு உள்ள பாடா. உன் புத்தி தான் எனக்கு தெரியுமே. நீ ஒன்னும் நல்லா பாத்துக்க. அம்மா கிட்ட சொல்லல. உன் மகன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? லட்சுமி அம்மா கண்ணுக்குட்டிக்கு வைக்கிற பேரு அவளை சொல்லி கேட்காம வச்ச. இப்ப கட்ட வித்துட்டு தெரியுது. முழிக்கிற மொழிய பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான். இது எங்க குடும்ப பிரச்சனை. நீ எல்லாம் ஒரு குடும்ப தலைவனா? என் கண்ணு நாக்க பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்டால. இன்னும் நிறைய இருக்குமா? யோ உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? என் கூட படிச்சான் வாசு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காயா? நான் வயசுக்கு வந்த பையன் இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கிறேன். என் கல்யாணத்தை பத்தி எதனா யோசிச்சீங்களா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அழகு நாச்சியார் பிள்ளையா பிறந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். உங்க மைண்ட் பீஸ் ஆகணும்னா நாங்க என்னங்க பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. எண்ணி 6 மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்து காட்டுறேன். 6 மாசத்துல பிள்ளைய பெத்துக்கிட்டா குறப்பிரசவம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மதுரையில இருக்கிற என் ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணு அகிலாண்டத்தை இன்னைக்கே பேசி முடிக்கிறேன். உன் அண்ணன் பொண்ணா? ஆமா. இவளே ஒரு ராட்சசி, இவ பரம்பரையில இருந்து இன்னொரு ராட்சசியா? இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே. சத்துவே அடேங்க. வாங்க வாங்க. நான் அழகு நாச்சியார் பிஏ. நான் அழகு நாச்சியார் பையன். நான் தான் அழகு நாச்சியார் புருஷன். அம்மாடி பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணிக்கமா. ஏங்க அப்பா, இது என்ன சிங்கப்பூர் குங்ஃபூ ஸ்டைலா? வாமா வாங்க வாங்க வாங்க. பாத்து போங்க, வலிக்கிற போது. நிக்கிறீங்களே உட்காருங்க. அழகு நாச்சி. சரி, உங்க நிலைமைய பத்தி என் வீட்டுக்காரர் எல்லாம் எடுத்து சொன்னாங்க. என்ன நாம குடிசை கேஸ் நவுத்து விட்டாங்க. சிங்கப்பூர்ல உங்களுக்கு இருக்கிற வசதிகள், வாய்ப்புகள், கார்கள், பங்களாக்கள், கப்பல்கள் எல்லா கல்லையும் சொல்லி உங்க பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ண வந்தீங்கிற விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆமா, எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க. சிங்கப்பூர்ல நீங்க எங்க இருக்கீங்க? தண்ணில தான். இவங்களுக்கு 10-15 கப்பல் இருக்குதா? மாசத்துல 15 நாள் கப்பலையே இருக்கிறாரா? கப்பல் எங்க நிக்கும்? தண்ணியில. அதான் சொல்றேன். இவரை இங்க நான் எங்கேயோ பார்த்து இருக்கிறேனே. காரு திறக்கும் போது பாத்தியா? ஆமாமா, கைய விடுங்க. மாமா பொண்ணு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சொல்ற தம்பி? ஏதோ சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு. அது ஒண்ணும் இல்லைங்க, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்கல்ல, அத பத்தி தான். ஐயா, உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கும் உங்க பொண்ணுக்கு இருக்கிற அழகுக்கும் நீங்க தமிழ்நாட்டுல சுலபமா மாப்பிளைய கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க வலை வீசி தேடினாலும் இப்படி தங்கமான ஒரு மாமியார் உங்க பொண்ணுக்கு கிடைக்காது. கணக்கு நம்மள பத்தி நம்மள பெருமையா சொல்லிக்க கூடாதுல்ல. என்னது, கல்யாண வயசுல உங்களுக்கு பையன் இருக்கிறானா? நான் இருக்கேன். இவன் தான் என் ஒரே மக லட்சுமி. அம்மாடி, இவர் தான் மாப்பிள்ளையா? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அத்தையை பிடிச்சிருக்குப்பா. ஆக நான் இந்தியாவுக்கு வந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு இல்ல சம்பந்தி? சம்பந்தியா? அப்போ அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆமா, கல்யாணத்துக்கு இந்தியா பணம் எவ்வளவு தேவைப்படும்? பேசப்படாது. கல்யாண செலவெல்லாம் எங்களுது. வாமா வா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க.
அத்த இந்த போட்டோல ஆம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க பின்னால நிக்கிறாங்க? நாங்க ஜமீன் பரம்பரை இல்லையா? மீன் பரம்பரையா? ஆஹா, ஜமீன் பரம்பரை. அது எங்க அம்மா அவங்க புருஷன், அது எங்க பாட்டி அவங்க புருஷன், அது எங்க கொள்ளு பாட்டி அவங்க புருஷன். எங்க நாச்சியார் வம்சத்துல எல்லாருக்குமே பெண் வாரிசுதான். எனக்கு மட்டும்தான் தவறி போய் லட்சுமி பிறந்துட்டான். அதனால இனிமே நீ வெறும் மீனாட்சி இல்ல, மீனாட்சி நாச்சியார். இன்னைக்கு இந்த ஜமீன் சொத்தெல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த குடும்பத்து ஆம்பளைங்க எல்லாம் பின்னுக்கு நின்னதுனாலதான். அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தி இந்த நாச்சியார் பரம்பரைக்கே நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என்னடா வீட்டுக்குள்ள பூந்த உடனே அத்தைக்காரி ராங்கா சொல்லி கொடுக்குது. என்ன இவரை காணோம்? வரட்டும். என்ன நீ இதுக்கே எப்படி சொல்ற? இப்பெல்லாம் சினிமாவில தொப்புலதான் கோலியா விளையாடுறாங்க, பம்பரமா வயிற்றுல தான் விடுறாங்க, தெரியுமா? போங்க. என்னதுல இது? பாலை குடிச்சிட்டு பாதிய பொண்டாடி குடுறான்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆஹா, வேற என்ன சொன்னாங்க உங்க அம்மா? காலில் வேணும்னு சொன்னாங்க. அது நீயா நானா? சரி, அதை விடு. உன் மனசு கோணாம என்ன நடந்துக்க சொன்னாங்க. இந்த வயசுலயே அம்மா முந்தானைய பிடிச்சுக்கிறாரு, இவரை ஆம்பளை ஆக்கணும். என் கை உள்ள இன்னாக்கு இதுன்னு கண்டுபிடிங்க. இப்படி எல்லாத்தையும் மூடிட்டு கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு பெரிய ஐட்டமா தான் கொண்டு வந்திருப்பேன். மரகதா இல்ல, மாணிக்கம் இல்ல, கை கிடக்குமா வேற என்ன இருக்கும்? நமக்கு பிறக்க போற குழந்தை சிறப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூ கொண்டு வந்திருப்ப. இல்லவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீயே திறந்து காமிச்சிரு. 10 பைசா. இந்த 10 பைசாக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்களா? மூடி வச்சிட்டு இருந்த வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தீங்க. திறந்து காட்டின உடனே சி 10 பைசா தானான்னுட்டீங்களே. பொம்பளைங்க சமாச்சாரமும் அப்படித்தான். என்னைக்கு நீங்க அம்மா பிள்ளையா மட்டும் இல்லாம நான் நினைக்கிற ஆம்பளையா உள்ள வரீங்களோ அன்னைக்குதான் நமக்கு முதல் ராத்திரி. ஒரு 10 பைசா நம்ம முதலரையே முறியடிச்சிருச்சே. நீ எனக்கு போட்டி வச்சல, இன்னைக்கு நான் வைக்கிறேன் பாரு உனக்கு. மீனு, என் கையில என்ன வச்சிருக்க கண்டுபிடி. காபி. அடடே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன்? உங்க புத்தி எனக்கு தெரியாது. மீனு, உன் மேல எனக்கு எவ்வளவு இது இருந்தா நானே காப்பிலாம் கலந்து கொண்டு வந்திருப்பேன். பாரு, நீ நினைக்கிற ஆம்பளையா நான் நடந்துக்கிறேன்னா? இத்தால நான் நினைக்கிறது இன்னும் நிறைய இருக்கு. பாத்ரூம்ல வெந்நீர்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இரு, வந்துடுறேன். ஐயோ, பொண்ணா இருக்கு 25 வருஷமா உன் பொண்டாடிக்கு தேய்ச்சது போதும், நான் என் பொண்டாடிக்கு தேய்க்கணும். இளைஞர்களுக்கு வழிவிடுங்கப்பா. அட பாவி, நீயே என்ன மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இப்படி வந்து நிக்கிறிய. ஆமா, உன் முதல்ல என்னாச்சு? அதெல்லாம் சும்மா இப்படி என்ன மூடி வச்சிருக்க? திறந்து காமிக்கிறதுக்கு 10 பைசா சமாச்சாரமா? ஏன்பா இந்த ஆம்பளையா நடந்துக்கிறதுன்றது எப்படி? தம்பி, அத போய் அவர்கிட்ட கேக்குறீங்களா? என்ன கேளுங்க, எடுத்து இலையில வைக்கிறேன். ஏய் பிகில்வாயா, சும்மாறா. நான் ஆம்பளைக்கிறதுக்கு ஆதாரம் பார்த்தா இவனை பெத்து வச்சிருக்கிறேனே. ஆமா, எப்போ கிமுல நடந்தது. என்னவோ கடல்ல முழுகி முத்தெடுத்த மாதிரி பெருமையா பேசிக்கிறீங்களே.
தம்பி பிறந்த விவரத்தை பெலாவரியா அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதையும் சொல்லிட்டாளா? என் பிறப்பின் ரகசியம் தான் என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்க அம்மா இந்த மனுஷனை தொடவே விடல. ஆடி மாசம் ஒரு நாள் சோன மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. பளிச்சு பளிச்சுன்னு மின்னல். அப்ப இடிச்ச இடியில அர்ஜுனா அர்ஜுனான்னு உங்க அம்மா கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு இந்த ஆளு மேல விழுந்துட்டாங்க. பவர் கட். பங்களா பூரா ஒரே இருட்டு. அப்ப அடிச்ச ஊத காத்த ஒத்தாசையா வச்சுக்கிட்டு உங்க அப்பா அந்த நேரம் பார்த்து உள்ள பூந்துட்டார். ஒரு 10 நிமிஷத்துக்கு என்ன நடந்துச்சுன்னே உங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்ப நடந்த விளையாட்டோட தினதான் இப்ப நீ எதிரில நிக்கிற. எப்பா இதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்டா மகனே. நீ சொல்றத பார்த்தா அப்ப நான் உங்க விருப்பம் இல்லையா? நீ விருப்பத்துல பிறந்தவன் இல்லடா, விபத்துல பிறந்தவன். ஆமா. அதுக்கப்புறம் இடியும் இடிக்கல, மழையும் பெய்யல. ஒரே வறட்சியில பட்டமரமா நின்னுகிட்டு இருக்காரு உங்க அப்பா. உங்ககிட்ட கேட்டானா அவன்? பாக் பாக். என்னங்க இது இங்க இருக்கிறீங்க? புடவை கட்டி விடுறதுக்கு வந்தேன். உடம்பு எப்படிக்குது? நல்ல அரேபியன் குதிரை மாதிரி இருக்கு. உங்க உடம்பு எப்படிக்குதுன்னு கேட்டேன். இப்பதான் ஒரு டம்ளர் பாதாம் கீரை குடிச்சிருக்கேன். நல்லா தெம்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், உங்க வேலையை பாத்துங்க போங்க. இதான் என் வேலை. இன்னைக்கு உனக்கு சேலை கட்டாம விட போறதே இல்ல. இன்னைக்கு நான் சேலையே கட்ட போறதில்ல. ஆஹா, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன்.